பிக் பாஸ் வீட்ல ராணுவுக்கு மட்டும் தனியா கட்டப்பை ஒண்ணும் போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன கட்டப்பை? அதுல என்ன இருந்திருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ்ல இந்த வார வீக்லி டாஸ்க் அப்ப பார்த்தீங்கன்னா, ராணவ் அவர்களுக்கு கையில அடிபட்டு இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 வாரம் கைய அசைக்கவே கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் டீம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. உங்களுக்கு முடியலன்னா நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு. ஆனா ராணவ் நான் ஒத்த கைய வச்சுட்டு கூட ஆடுவேன் அப்படின்னு வீட்ல சர்வைவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில ராணவ் அவர்களுக்கு கரெக்டான டைம்ல மெடிசின் போய்க்கிட்டு இருக்கு. சாப்பாடு அப்படிங்கிறது கரெக்டான டைம்ல போய்க்கிட்டு இருக்கணும். பிக் பாஸ் வீட்ல இருக்கக்கூடிய சாப்பாடு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அவங்க என்ன பட்ஜெட் எடுக்கிறாங்களோ அதுக்குள்ள தான் சாப்பாடு இருக்கும். ஒரு தனி மனிதனுக்கு தேவையான சத்துக்கள் அந்த சாப்பாட்டுல கிடைக்குமா அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் தான். அதுலயும் ராணுவ மாதிரியான ஆள் இப்ப அடிபட்டிருக்காங்க. கரெக்டான அளவுல அவருக்கு எல்லா சத்துக்களுமே போகணும். இந்த மாதிரியான டைம்ல அவர் அந்த சாப்பாடு சாப்பிட்டா சரியா இருக்காது இல்லையா? ஸோ அவருக்காக மட்டும் பிக் பாஸ் வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, 3 வேளை சாப்பாட்டுல 1 வேளை சாப்பாடு மட்டும் அவங்க வீட்லேருந்து கொண்டு வந்து குடுக்கலாம் அப்படின்னு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டயுமே பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால ராணவ் அவர்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா, ஒன் டேல ஒரு வேளை சாப்பாடு மட்டும் அவங்க வீட்லேருந்து வருது. மேலும் அவருக்கு இப்ப கை முடியல இல்லையா? அது வலி சரியாகிற மாரியான உடம்புக்கு ஆரோக்கியமான ஃபுட் மட்டும் தான் வீட்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னும், வீட்ல ராணவ் அவர்களுக்காக ஏகபோக விருந்தெல்லாம் இல்லாம, அவர் உடம்புக்கு தேவையான சத்து தரக்கூடிய விஷயங்களா சமைச்சு குடுத்துருக்காங்க. அததான் கட்டப்பையில போட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ராணவ் அவர்கள் இந்த 3 நாட்களாகவே அவங்களோட வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. பொதுவா பிக் பாஸ்ல இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது டோட்டலி அவாய்ட் பண்ணிருவாங்க. வழக்கத்திலே கிடையாது. ஆனா ராணுவ அவர்களுக்கு அடிபட்டிருக்கு. இந்த மாதிரியான டைம்ல சத்தா சாப்பிடணும் அப்படிங்கிறது மேண்டட்ரி. ஸோ அதனால தான் பிக் பாஸ் வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் ஓரந்தள்ளி வச்சுட்டு, அவருக்கு சத்தான பொருள் போகணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் ரூல்ஸ் வந்து பிரேக் ஆகுற மாரி இருந்தாலுமே, ஒரு மனுஷனோட ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே தான்ப்பா அப்படிங்கிற மாரி தான் நமக்கும் தோணுது. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க சன் டிவில எதிர்நீச்சல் சீரியலோட 2ஆம் பாகம் ரிலீஸ் ஆகுறதுக்காக முன்னோட்டம் ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. அது ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சீரியல் 1ஓட ஃபேன்ஸ் எல்லாமே இந்த பாகம் 2க்கு மிகப்பெரிய அளவுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. சீசன் 1ல எந்த அளவுக்கு ரசிகர்கள் யார் யார ரசிச்சாங்களோ, அதுல முக்கியமான நபர்கள் எல்லாமே இந்த சீசன் 2ல கிடையாது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த சீரியல்ல முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்த மாரிமுத்து அவர்கள் போனதுக்கு அப்புறம் வேல ராமமூர்த்தி பண்ணியிருந்தார் இல்லையா? ஆதிகுணசேகரன். அவரு இந்த சீசன்ல இல்லையாமா. அதே மாரி அந்த சீசன்ல மெயின் ரோல் பண்ணியிருந்த ஹீரோயினும் இல்ல. அத தாண்டி இப்ப சமீபத்தில வந்திருக்க தகவல் என்ன அப்டின்னா, ஆதிரை இருக்காங்க இல்லையா? அவங்க ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் தான் இந்த சீரியல்ல ப்ளே பண்ணியிருந்தாங்க. அவங்களுமே இந்த சீரியல்ல இப்ப இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. விஜய் டிவில தனம் அப்படிங்கிற ஒரு சீரியல் பண்ண போறாங்களாமா. ஸோ சீசன் 1ல யாரெல்லாம் இந்த சீரியல் ஹிட்டாக மிகப்பெரிய ஒரு பில்லர்ஸா இருந்தாங்களோ, அவங்க எல்லாருமே சீசன் 2ல இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதனால ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. இந்த ஒரு சீரியல் இதுக்கப்புறம் வருமா? வந்தாலும் நல்லா இருக்குமாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.